நான் பண்ற இந்த வொர்க் அவுட் எல்லாமே பார்க்க சிம்பிளா தாங்க தெரியும். ஆனா ஒரு தடவ கோர் என்கேஜ் பண்ணி ப்ராப்பர் பிரீத்திங்கோட வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்கனால நல்ல டிஃபரன்ஸ ஃபீல் பண்ண முடியும். முக்கியமா வொர்க் அவுட் பண்ணும்போது எம்ப்டி ஸ்டொமக்ல பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆஸ் அ மாமா நம்மளுக்கு ஆல்ரெடி லோ எனர்ஜி இருக்கும். பிரஸ்ட் ஃபீட் பண்றதுனால முக்கியமா நம்மளுக்கு வந்து எனர்ஜி தேவை. அதனால ஒரு குயிக் ஸ்நாக் மாரி லைக் பனானா, டோஸ்ட், பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கூட ஒரு 2 ஹார்ஸ் கேப் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க. மார்னிங், ஈவினிங் இந்த டைம் தான் கிடையாது. உங்களோட கம்ஃபர்டபிள் டைம்க்கு நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க. ப்ராப்பரா கோர் என்கேஜ் பண்ணி வொர்க் அவுட் பண்ணாலே போதும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க கன்டினியூஸா பண்ணுங்க. உங்களோட டயாஸ்டிசிஸ் ரெக்டாய் ஒரு 2 to 3 மந்த்ஸ்ல நீங்க நல்ல டிஃபரன்ஸ ஃபீல் பண்ணுவீங்க. மறந்துறாதீங்க, இன்ஹேல் த்ரூ யுவர் நோஸ், எக்ஸேல் த்ரூ யுவர் மவுத். ஒவ்வொரு வொர்க் அவுட்டும் 20 ரெப்பிடேஷன்ஸ் 3 செட்ஸா பண்ணுங்க. ஸ்லோவா, கண்ட்ரோலா உங்க மூவ்மெண்ட் இருக்கட்டும். ப்ராப்பரான பிரீதிங் இருக்கட்டும். எக்ஸேல் பண்ணும்போது உங்களோட கோர் என்கேஜ் ஆயிருக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது ரிலாக்ஸ் ஆயிருக்கணும். முக்கியமா ஒரு விஷயத்த மறந்துறாதீங்க. பாடி இஸ் நாட் மேட் இன் த ஜிம். பாடி இஸ் மேட் இன் த கிச்சன். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எப்படி சாப்பிடுறீங்க? எவ்வளோ சாப்பிடுறீங்கன்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க.